2016 அப்புறம் அதுலேருந்து 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு 47 சீட்டு மட்டுமே எடுத்த ஒரு கட்சி தலைவர் இருக்கார். பர்சன்டேஜ் வாங்குற இது போயிட்டு எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் என்ற ஒரு கட்டமைப்புக்கு வந்து எடுத்துட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கம்பெனிங்க வரத்துக்கு இன்சென்டிவ் இல்லாமல் போச்சு. சென்னை அவுட்டரில் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து அங்கே வரைக்கும் டிஃபென்ஸ் காரிடார் அறிவிக்கப்பட்டும் ஒரே ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கூட இங்கே திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. யார் இதற்கு காரணம்? 17 இயக்கம், 18 இயக்கம், 16 இயக்கம், 15 இயக்கம், இது மாதிரி இயக்கங்கள், வந்தும் வராத தமிழில் பேசக்கூடிய சில போராளிகள், மனுஷன், மற்றெல்லாம் என்ன மிருகமா என்ன பேர்லேயே மனுஷன் வச்சுக்கிறது, வன்முறையை தூண்டும் செயலில் ஈடுபட்ட அமைப்புகள் எவை? 4 வழிச்சாலையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்ட அமைப்பு எது? என்ன சொல்றது, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ரீல்ஸ் மாதிரி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரீல்ஸ் தேவை உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு அடிப்படை பாதுகாப்பு புரிதல் இல்லாதப்போ தான் இது மாதிரி அது ஒரு நாச வேலையாக கூட இருக்கும். இந்த அரசு வந்து பழைய அரசின் தொடர்ச்சியா இல்லை இது வந்து மாற்றமா? அதுதான் தமிழக மக்களுக்கு இது மாற்றமா ஏமாற்றமா என்று தீர்மானிக்கும். இளைய பரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், இப்போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏற்கனவே நம்ம திமுக ஆட்சியில் நிறைய டைம் பார்த்துருக்கோம், வரக்கூடிய கம்பெனி எல்லாமே வந்து ஆந்திரா கர்நாடகா அப்படி போயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியிலுமே சில கம்பெனிஸ்லாம் வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ஸ்டேட்ஸுக்கு போயிருந்தே சார். என்ன காரணமாக பார்க்குறீங்க இதெல்லாம்? இந்த ஆட்சி வந்து 10 நாள் தான் ஆகுது. இந்த ஆட்சியை நான் வந்து எடுத்த உடனே தவறு சொல்வதற்கு முடியாது. ஏன்னா மந்திரி சபையை அறிவிச்சு 3 நாள் இன்னும் முடியல, இன்னும் முழுமையாகவும் அறிவிக்க கிடையாது, இன்னும் முழுமையாகவும் அறிவிக்கலை. ஸோ இவங்க வந்து இவங்களால போச்சுன்னு சொல்கிறது வந்து அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அதில் உடன்பாடு இல்லை அந்த கருத்தில். ஆனால் முன்னே இருந்த ஆட்சி வந்து மத்திய அரசோடு இணக்கமான ஒரு போக்கில்லாத காரணத்தினாலையும் டெல்லி வர்சஸ் சென்னை அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனதாலையும் அதற்கு முன்னாடியே 2016 தேச விரோத சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவி தமிழ்நாட்டை ஒரு போராட்ட களமாக மாற்றி தமிழ்நாட்டில் எது வந்தாலும் நிறுத்தணும், எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே நடத்த விடக்கூடாது. இன்ஃபேக்ட் இதோட வித்து போட ஆரம்பித்தது 2010-11 வாக்கில் கொடுங்குளம் ப்ரொட்டஸ்ட் அப்போ இருந்தே இதுக்கு வித்து போடப்பட்டது. அந்த வித்து வந்து மெதுவாக வளர்ந்து ஒரு செடியாக மாறி அகலமடைந்து எல்லார் கண்களுக்கும் பார்க்க முடிஞ்சது வந்து 2016 அப்புறம். அதுலேருந்து கனிகள் உருவானது எப்படான்னா, அதாவது போராட்டங்கள் 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு 47 சீட்டு மட்டுமே எடுத்த ஒரு கட்சி தலைவர் இருக்கார். கட்சியே இன்னைக்கு 2ஆக பிளவுபட்டு நிற்குது. அவர் முதல்வராக இருக்கும்போது அவரே சட்டசபையில் அறிவித்தது 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. இது வந்து ஜனநாயகத்தை காட்டுது. நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஜனநாயக ரீதியிலே இங்கே ஆட்சி நடத்தியிருக்கோம்னு சொல்லி காட்டுது. அந்த 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், நாட்டுக்கு எதிரான போராட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரான போராட்டங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டங்கள். அதானி அம்பானியை திட்டுவாங்க, ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் எதுவும் கட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. தொழில் முனைவோருக்கு இது வந்து ஒரு ஏதுவான ஒரு இடமா இல்லை. இது இல்லாமல் லஞ்ச லாவண்யமும் ஊழலும் வந்து பெரிய அளவில் பரவ ஆரம்பிச்சது கடந்த சில ஆட்சிகளில். கட்டிங், அதாவது இப்போ பர்சன்டேஜ் வாங்குற இது போயிட்டு எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் என்ற ஒரு கட்டமைப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு கம்பெனிங்க வரத்துக்கு இன்சென்டிவ் இல்லாமல் போச்சு. 2வது வந்து கம்பெனிங்க வந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணுற உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறது, போராட்டம் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் ஃபேக்ட்ரியில் என்ன ஆச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு போராட்டத்தை வெடிக்க விட்டு அதை யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து பின்னணியாக சைனா செயல்பட்டதுன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஆப்பிள் ஃபேக்ட்ரி எங்கேருந்து வந்தது? சைனாலேருந்து வந்தது. மேனுஃபேக்சரிங் இன்னும் அமெரிக்கன்து, ஆனால் சைனாவில் இருந்த இது தானே இங்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. மேனுஃபேக்சரிங், அதாவது அசம்பிளிங் ஹப்பா அங்கேருந்து இங்கத்துக்கு எடுத்து வந்தாங்க. இதனால் சைனாவோட பொருளாதாரமும் அங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து வேலை வாய்ப்பும் குறைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அது யாரை பாதித்தது? சைனா அரசை பாதித்தது. எனக்கு இல்லாத எவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போக்கும் ப்ளஸ் அந்நிய சதிகளும் 3ம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய
தொழில் கட்டமைப்பை வந்து சீரழிக்க ஆரம்பிச்சு, கரையும் அரிக்கிற மாதிரி கீழே இருந்து அரிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒப்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது என்னைக்கு வேணாலும் தகர்ந்து விழப்படும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அதோட நீழ்ச்சியாக நம்ம பார்க்குறது தான் ஒரு கம்பெனி 2 கம்பெனியில், மேர்செக்குன்னு ஒரு கம்பெனி, ஷிப்பிங் பேஸ்டு கம்பெனி, அவங்க எங்கே போனாங்க? விசாகப்பட்டினம் போயிட்டாங்க. இது 2018 பெங்களூர் முதல் சென்னை வரை டிஃபென்ஸ் காரிடார்ன்னு அறிவிக்கப்பட்ட இடம். சென்னை அவுட்டரில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அங்கே வரைக்கும் டிஃபென்ஸ் காரிடார் அறிவிக்கப்பட்டும் ஒரே ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கூட இங்கே திறக்க முடியாத ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது? யார் இதற்கு காரணம்? அந்த இயக்கம் 17 இயக்கம், 18 இயக்கம், 16 இயக்கம், 15 இயக்கம், இது மாதிரி இயக்கங்கள், வந்தும் வராத தமிழில் பேசக்கூடிய சில போராளிகள், மனுஷன், மற்றெல்லாம் என்ன மிருகமா என்ன, பேர்லேயே மனுஷன் வச்சுக்கிறது, இது மாதிரி நபர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ப்ளஸ் என்ஜிஓ அமைப்புகள், ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் முதல் கொண்டு ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட் வரை. ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்ன்றது உச்சம். அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நான் 2 கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஒரு கண்ணோட்டம் என்பது வந்து அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது சரியா தவறா என்ற கண்ணோட்டத்தை வந்து பார்க்கும்போது ஒருவேளை அதை வேறு விதமாக அணுகியிருக்கலாமோ, இல்லை கட்டுப்படுத்துவதற்கு வேறு வழிமுறைகள் இருந்திருந்தால் அதை நம்ம முதல்ல கடைப்பிடிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்தும் சூழலுக்கு தள்ளியது யார்? கலெக்டரேட்டை சூறையாடியது யார்? எஸ்பி வண்டியை வந்து கவுத்தது யார்? அரசு அதிகாரிகளை தாக்கியது யார்? வன்முறையை தூண்டும் செயலில் ஈடுபட்ட அமைப்புகள் எவை? 4 வழிச்சாலையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்ட அமைப்பு எது? அதே அமைப்புக்கும் பிற்காலத்தில் ஃபாக்ஸ்கானில் நடந்த பிரச்சனைக்கும் லிங்க் இருக்கா இல்லையா? அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா இல்லையா? மக்கள் பேரில் நடத்துகிற சில அமைப்புகள் வந்து அது அர்பன் நக்சல் குழுக்களுக்கு ஏதுவாக செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நொய்டாவில் ரீசெண்டாக கௌதம் புத் நகர் நொய்டாவில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது யூபியில். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய லேபரர்ஸ், வேலையாட்களை வந்து கம்பெனியில் இருக்க ஊதியம் பத்தலை, அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி திரட்டி ரோட்டில் வன்முறையை வெடிக்க செய்யணுன்றது தான் அதோட குறிக்கோள். அதை சட்ட ஒழுங்கு ரீதியாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். அந்த இடத்துக்கு நொய்டான்ற அந்த தொழில் நகரத்துக்கே அது வந்து ஒரு பேரிடியாக வந்து முடிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் கோயம்புத்தூர் இன்னும் வந்து மீள முடியல. பொருளாதார ரீதியாக அஃப்கோர்ஸ் அது வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமாக இருந்தாலும் அதோட வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியாக இருந்திருக்கும். அந்த வளர்ச்சி தகர்க்கப்பட்டது எதனால்? அப்படி நொய்டாவில் ஒரு பெரிய பிரச்சனை வெடித்து ஒரு போபால் கேஸ் ட்ராஜடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு சதி மாதிரி தான். அதுக்கப்புறம் போபால் வளரலையே. இப்போ நொய்டாவில் ஒரு பெரிய கலவரம் வெடிச்சு, நொய்டாவில் தான் வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே கலவரம் வெடிச்சு, அங்கே பெரிய கலவரமாக மூண்டு அங்கே வந்து இது பெருசாச்சுன்னா நாளைக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, எந்த ஒரு வெளிநாட்டு ஸ்தாபனமோ, இல்லை உள்நாட்டு கட்டமைப்போ, இல்லை பாதுகாப்பு ரீதியிலான ஒரு கட்டமைப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்கு சிந்திப்பாங்களா, சிந்திக்க மாட்டாங்களா? ஸோ அதுக்கு முக்கியமான மையப்புள்ளியாக செயல்பட்ட நபர் திருச்சியில் பிடிபட வேண்டிய தேவை என்ன இருந்தது? நம்ம எல்லாம் தேர்தல் பார்த்துட்டு இருந்தோம். ஏப்ரல் 12-13 வாக்கில் அந்த நபரை வந்து திருச்சியில் வச்சு யூபி போலீஸ் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கைது பண்ணுறாங்க. ஆதித்யா ஆனந்த்னு சொல்லிட்டு ஜம்ஷெட்பூர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட், அர்பன் நக்சல், மஸ்தூர் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு, பிகில்னா விசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருந்த ஒரு நபர், அந்த அமைப்பை சார்ந்த நபர். அவங்க RYSF-ஐயும் அது கூடயும் அவங்களுக்கு லிங்க் இருந்திருக்கு. பல்வேறு அர்பன் நக்சல் அமைப்புகளுடன் அந்த நபருக்கு லிங்க் இருந்திருக்கு. தமிழ்நாடு வந்ததுக்கான தேவை என்ன? தமிழ்நாடுக்கு ஏன் வரணும்? ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை கேள்விகள். இங்கே இருக்கக்கூடிய அதாவது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் மாதிரி இன்னைக்கு எதுக்கும் போராட்டம் எங்கும் போராட்டம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின ஒரு முக்கியமான காரணத்துக்கு அந்நிய சதி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கூடங்குளம்லாம் அப்புறம் இப்படி தானே சார்? அதுக்கு ஏன் நான் சொல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து கோர்ட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஃபாரின் பவர்ஸ் ஆர் இன்வால்வ், ஃபாரின் NGOs ஆர் இன்வால்வ் அப்படின்ட்டு. தொண்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் இதில் அவர்களின் கைவேலை இருக்கிறது என்று, நாச வேலை இருக்கிறது என்று அன்றிருந்த மத்திய அரசை ஒத்துக்கொண்ட உண்மை. ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்டில் சைனாக்கு அதில் லாபம் அடைந்தார்கள் என்பது அடிப்படை உண்மை. இங்கே காப்பர் ப்ரொடக்ஷன் நின்ன உடனே காப்பர் மார்க்கெட்டில் வந்து சடனாக ப்ரைஸ் ஏறிடுச்சு, காப்பரோட ப்ரைஸு. இதனால் லாபம் அடைந்தது சைனா.
ஸோ இது மாதிரி ஒரு மேலோட்டமாக நம்ம நுனிப்புல் மாத்திரம் மேய்ஞ்சிட்டு போனோம்னா கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியாது. அண்டர் கரண்ட் என்ன? அரசுக்கு எதிரான போக்கு, அரசுக்கு எதிரான சிந்தனை. ரெண்டாவது ஒரு ஒரு சீரான ஒரு கொள்கை இல்லாத ஒரு நிலை. இதெல்லாம் எதுக்கு தமிழ்நாட்டை தள்ளிச்சுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டது, அதாவது கட்டமைப்பை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டது. இதெல்லாம் இதோட நீட்சி தான் இன்னைக்கு வந்து தடாக் வந்து பல ஆண்டுகளாக இருந்த ராயல் என்ஃபீல்டோட ஃபேக்ட்ரி, மெயின் ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய பகுதி வந்து அங்கே போகுது. தடாக் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் தான், அங்கே போயிடுது பரதைப்பாளையம் கிட்ட. ஸோ ஆந்திராவுக்கு போகுது. அங்கே 1 லட்சம் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட போகுது. அது பார்டரில் இருக்கிறதுனால ஒருவேளை தமிழ்நாட்களும் டெய்லி வந்து போகலாம். பட் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு ரெவென்யூ இல்லை. சரி, அது மாத்திரம். இதுக்கு முன்னாடி நான் மேர்செக்கோட எக்ஸாம்பிள் சொன்னேன். பிராமோஸோட ஏவுகணை ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஃபேக்ட்ரி திருப்பதி கிட்ட வருது. இன்னொன்று அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டோட ஃபேக்ட்ரி ஸ்ரீபெரும்புதூருக்கு இடம் இருந்தும் இங்கே வராமல், ஏன்னா அரசு இங்கே வந்து மெத்தன போக்கு காரணமாக, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, இப்போ இருக்கிற அரசு நான் சொல்லலை, மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், மெத்தன போக்கு காரணமாகவும், இன்னும் சொல்ல போனால் எதிரான அரசுக்கு, மத்திய அரசுக்கு எதிரான போக்கு காரணமாகவும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அவங்க வந்து பாதுகாப்பு சார்ந்த கல்வி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மத்திய அரசால், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு கல்வி பல்கலைக்கழகம், பாதுகாப்பு கல்வி சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகம். அது அகமதாபாத்தில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது அதோட ஒரு பிரான்ச்சு, ஷிவ்மோகான்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்குது, லக்னோவில் இருக்குது, பல்வேறு இடங்களில் இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கு ஒரு குறுகிய தொகையும் இடமும் கொடுத்தா போதும் மாநில அரசு, அதை ஓப்பன் பண்ணலான்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த குறுகிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா சில கோடிகள் தான், 10 கோடிக்கும் உள்ள ஒரு 20-30 ஏக்கர் நிலமும். தமிழக அரசு அப்போ இருந்த அரசுக்கு வந்து அதை கொடுக்கறதற்கான எண்ணம் வரவில்லை என்பது உண்மை. இல்லை, இங்கே வர வேண்டிய ப்ராஜெக்ட் பாண்டிச்சேரிக்கு போயிருக்காது. அது வந்திருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள், முன்ன வந்து இருந்த பயிற்சி இதில் இருந்த முக்கிய பொறுப்பில் இருந்த சில அதிகாரிகள் என்கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம், அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அங்கே ட்ரைனிங்க்கு வர எஸ்ஐக்களுக்கு வந்து டிப்ளமோ இன் போலீசிங் அண்ட் செக்யூரிட்டி, அதில் ஒரு டிப்ளமோ இந்த பல்கலைக்கழகம் மூலமாக கிடைச்சா அந்த அதிகாரிகள் அந்த 11 மாதம் எடுத்த அந்த ட்ரைனிங்க்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். மத்திய அரசு சார்ந்த எந்த விஷயமும் வேணாம்னு சொல்லிட்டு புறந்தள்ளினாங்க. இது மாதிரியான போக்கை கடைப்பிடிச்சா அரசு வந்து எப்படி வந்து முன்னேற்ற பாதைக்கு போக முடியும்? மக்களுக்கு முன்னேற்றம் எப்படி வர முடியும்? கல்விக் கொள்கையே புறக்கணிக்கிறது, தொழில் கொள்கையே புறக்கணிக்கிறது, ரோடு போடணும்னா புறக்கணிக்கிறதே ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருந்தா, இது இல்லாமல் நீங்கள் அண்டை நாடு பாருங்கள். இன்னைக்கு ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நாட்டில் மக்கள் புரட்சி வெடிச்சது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்சி வந்து கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி, ஜன விமுக்தி பெருமனா அப்படின்ற ஒரு கட்சி. 1971 கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஆர்மட் ரெபலியன் அதிலேயே ஈடுபட்டாங்க. ரோஹன் விஜுரத்னே தான் பேர் நினைக்கிறேன். ஆர்மட் ரெபலியனில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு வந்து சந்திரிகா குமாரதுங்கா தாயார் பண்டாரநாயக்கே, சிறிமாவு பண்டாரநாயக்கே, அவங்களோட ஆட்சி இருந்தது. அப்போ இந்தியா வந்து ஹெல்ப் கேட்டாங்க. இந்திய அரசு, இந்திரா காந்தி அம்மையார் அரசு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்ட அரசு இப்போ வந்திருக்கு. அம்பந்துட்டா போர்ட் வந்து இன்னைக்கு லீஸுக்கு வரப்போகுது 2028. ஒரு பக்கம் இந்தியாவை இன்ட்ரெஸ்ட் காட்டுது, இன்னொரு பக்கம் சைனாவை இன்ட்ரெஸ்ட் காட்டுது. அவங்க சைனா பக்கம் தான் அதிகம் சாயிறாங்க இலங்கை அரசு. ஸோ நாளைக்கு சைனாவோட தாக்கம் இலங்கையில் அதிகமானால் அதோட நீட்சி இந்தியாவுக்குள்ளேயும் நம்மளுக்கு தெரிய வரும். குறிப்பிட்டு எல்லையோர மாவட்டங்களில் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இது வந்து நமக்கு காட்டும். நம்மளோட பிரதான கட்டமைப்புகள்
இண்டஸ்ட்ரியல் கட்டமைப்புகள், அதாவது தொழில் கட்டமைப்பு வந்து கடல் எல்லையை நோக்கி தான் இருக்குது. ஏன்னா கடல் எல்லை மூலமாக தான் நம்ம பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியும். ஸோ இங்கேயே வந்து ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சோழிங்கநல்லூரில் நேற்று ஒரு முக்கியமான ஒரு தொழில் நிறுவனத்து சம்மந்தப்பட்ட ஒரு கொடவுன், அதாவது கிடங்கு பத்தி அறிஞ்சிருச்சு. அதை வந்து எந்த ஸ்டைலில் வந்து அணுகுனாங்க அங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், அதையும் ஒரு என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ரீல்ஸ் மாதிரி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ரீல்ஸ் தேவை உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு அடிப்படை பாதுகாப்பு புரிதல் இல்லாதப்போ தான் இது மாதிரி. அது ஒரு நாச வேலையாக கூட இருக்கலாம், சதி வேலையாக கூட இருக்கலாம், அந்நிய சதியாக கூட இருக்கலாம். இந்தியாவில் ஈவி மார்க்கெட் வளர்றதை வந்து சைனா விரும்பலை. குறிப்பிட்டு ஈவி மார்க்கெட்டுன்னு சொல்கிறது, நான் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மார்க்கெட் எதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அது பேட்டரி பேக்ஸ் வந்து பெரும்பாலும் சைனாலேருந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியா வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் லிமிடெட் வந்து இன்னைக்கு பெருலையும் சைல்ட்லேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், குறிப்பிட்டு லித்தியம், அதோட மைன்ஸை வந்து ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா நேரடியாக அந்த லித்தியம் நம்மளுக்கு உற்பத்தி பண்ண முடியும், அதை வச்சு பேட்டரிஸ் பண்ண முடியும்னா உள்நாட்டிலேயே நம்ம உற்பத்தி பண்ணும்போது ஈவி வெஹிக்கிளோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ஸோ இது மாதிரி கிடங்குகளை டார்கெட் பண்ணலாம். மறந்துடாதீங்க, சென்னைக்கு இன்னொரு பேர் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு குறிப்பிட்டு 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களுக்கு பேர் போன நகரம் சென்னை. இது மாதிரி நகரத்தில் இது மாதிரியான செயல்களில் வந்து நடக்கும்போது என்ன மாதிரியான பெரிய பாதிப்புகள் அது ஏற்படுத்தும், அந்த ஒட்டுமொத்த தொழிலுக்கே என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு ஈவி இஸ் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மார்க்கெட். அந்த மார்க்கெட் அடி வாங்கும்போது சென்னை ஒரு முக்கியமான அதில் ஒரு மைய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த மார்க்கெட்டில் சென்னை வந்து எடுத்துருங்க, ஒன் அவுட்டு. இப்போது ஒரு கிரிக்கெட் டீமில் விராட் கோலிக்கு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்தியாவில். இந்த நகரங்களை சுற்றி தான் கட்டமைப்பு இருக்குது. இப்போ பெங்களூர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்த கர்நாடகாவின் வருமானத்தில் 60% வருமானம் கொடுக்கறது வந்து ஸ்டேட்டுக்கு வருமானம் கொடுக்கறது பெங்களூர். ஒரு சிட்டி சார்ந்து தான் அந்த ஒரு சிட்டியை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ், அர்பன் டிஸ்ட்ரிக்ட். அது போல் இந்த கேடிசிசி பெல்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் வெளியே எடுத்து வச்சுட்டு திரும்பி தமிழ்நாட்டோட ரெவென்யூ பாருங்கள், வருவாயை பாருங்கள். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இது மாத்திரமே கிட்டத்தட்ட 40% மேலே இருக்கும் சார். அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு பெரிய அளவுக்கான தொழில் வளர்ச்சி கர்நாடகாவோட கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 67க்கு அப்புறம் வந்த அரசுகள் இல்லை, 67க்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பொற்கால அரசு ஒன்று இருந்தது. கர்ம வீரர் காமராஜரோட 9.5 ஆண்டுகள் அவர் போட்ட ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு அதோட பலனை இன்னைக்கு மற்றவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கண்டு மற்றவங்க நான் பண்ணல நான் சொல்லலை, பண்ணாங்க. ஆனால் வித் அவர் தான் போட்டார். சி சுப்பிரமணியம் போன்றவர்கள், ஆர் வெங்கட்ராமன் போன்றவர், அதுவும் திரு காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான் அதுக்கு வித்திடப்பட்டது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்பின்னிங் மில்ஸு, யான்ஸு இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் யாரு? அவர். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு காரணம் யாரு? அவர் காலத்துல தான். தொழில் நகரங்கள், தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டது எப்போ? அவரோட காலகட்டத்தில் சார். ஸோ அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை. தமிழ்நாடு வந்து வளங்கள் இல்லாத ஒரு மாநிலம். பூமிக்கடியில் இருக்கிற வளங்கள் வந்து கம்மி தமிழ்நாட்டில். கனிம வளங்கள் இல்லை. தண்ணீர் பிரச்சனை கொண்ட மாநிலம். அணைக்கட்டுகள் கட்டினாங்கன்னா அண்டை மாநிலங்கள், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. உதாரணத்துக்கு கேரளா. ஏன்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட சதுர நிலம். இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தி ஆகிற நதிகள் வந்து கேரளாவை நோக்கி பாயிற நதிகள் அதிகமே தவிர்த்து தமிழ்நாட்டை நோக்கி பாயிற நதிகள் கம்மி. ஸோ அப்போ கட்டினா கூட அதனால்தான் தேவிக்குளம் அந்த இதில் இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, நம்ம பெரியார் ரிவர் மேலே கட்டியிருக்காங்களே சர்ச்சைக்குரிய அந்த ஒரு டேம், வேற என்ன
இதாங்க பென்னிகுக் கட்டினதுங்க, முல்லை பெரியார். முல்லை பெரியார் டேம். அது கேரளாவோட நிலப்பகுதியில் தானே இருக்கு. அதனால தானே அவங்க ஹைட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ மேகதாத்துல இருந்து கிருஷ்ணராஜசாகர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, காவேரி நதிநீர் பிரச்சனை. இப்போ கிருஷ்ணா நதிநீர் வரணும் ஆந்திரால இருந்து குடிதண்ணிக்கு சென்னைக்கு. ஸோ இது தண்ணி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நதி தான் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முடிஞ்சிடும், தாமிரபரணி. மற்றது எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோ இல்லை பக்கத்து மாநிலமான கர்நாடகத்துல இருந்தோ இல்லை ஆந்திராவில இருந்தோ வர நதிகள் தான், இன்க்ளூடிங் நம்ம ஊர் எறிந்த நதியான இது பாலார், நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பாலார். ஸோ இதெல்லாம் அடிப்படை எடுத்து பார்த்தா தண்ணீர் வளம் கம்மி, கனிம வளம் கம்மி. அதனால் அவர் எடுத்த முடிவு என்ன? தொழில் நகரங்களை அமைப்பது, வேலைவாய்ப்புகளை பெருக்குவது, அதுக்கு இணையான கல்வியை கொடுப்பது. இன்னைக்கு கல்வியிலையும் நம்ம பின்தங்கிட்டு இருக்கோம். தொழில்நுட்ப ரீதியில பக்கத்து மாநிலம் வந்து மத்திய அரசோட இணக்கமான போக்கின் காரணமாக அவங்க எல்லா ப்ராஜெக்டையும் போயிட்டு சந்திரபாபு மாசத்துக்கு 2 நாள் போய் டெல்லியில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அவரால் முடியுது. ஏன் காங்கிரஸ் அரசை நடத்தும் ரேவந்த் ரெட்டியால கூட அவரால் மோடியோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க முடியுது. சித்தராமையா கூட இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாரு. ஆனா இங்க கடந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்ததுன்றது ஊரே சொல்லட்டும் போ அப்படின்னு கட்டபொம்மன் சொல்லுவாரு. எட்டப்பா, நானோ சாக போகிறேன், நீயோ இருக்க போகிறாய், உன் வரலாறு நான் மடிந்தும் நான் என் பேர் நிற்கும், உன்னை பற்றி ஊரே சொல்லட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவரு. அப்படி ஊரே சொல்லும். எதனால இது? அந்த அந்த த்ரெஷோல்டு பீரியட், அந்த 18ல இருந்து இன்னும் சொல்ல போனா 17 ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாருங்க, இந்த 9 ஆண்டுகளோட தமிழ்நாடோட ட்ரெஜெக்டரி பாருங்க. பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னா இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்ல, வளருது. ஆனா அந்த வளர்ச்சி என்பது வந்து ஆல்ரெடி இருந்த கட்டமைப்பை சார்ந்த வளர்ச்சியை தவிர்த்து புது கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை என்பது அடிப்படை உண்மை. இப்போ ரீசெண்டா ஒரு தகவல் நான் படித்தேன். கலிபோர்னியா மாகாணத்துல ஆர்கிடியான்ற ஒரு நகரத்துல மேயரே வந்து சைனா உளவாளியாக உள்ளார். மேயர். அது போன்ற ஒரு சூழல் இங்க இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அது போன்ற ஒரு சூழல் தெரிந்தோ தெரியாமல கூட அவங்க வந்து வேலை போகலாம். இப்போ சைனீஸ் பிரசன்ஸ் ஸ்ரீலங்கால வந்து ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சதுன்னா அவங்க டெஃபினட்டா தமிழ்நாடை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு இந்திய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்காற்றுகின்ற ஒரு மாநிலம். மறந்துடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய இராணுவம் சார்ந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் இன்னும் இருக்கு. உதாரணத்துக்கு ஆவடி, உதாரணத்துக்கு அரவங்காடு, ஊட்டி, உதாரணத்துக்கு பிஹெச்இஎல் திருச்சி, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் சார். ஸோ இதையெல்லாம் அவங்க டெஃபினட்டாக அவங்க இதுல இருந்து விஷயத்தை சேகரிக்க பார்ப்பாங்க, பிரச்சனைகளை உருவாக்க பார்ப்பாங்க. தொழிலாளர் பிரச்சனை என்ற போர்வையில வந்து நக்சல் அமைப்புகள் ஊடுருவ பார்ப்பாங்க. அரசு இன்னும் இது வந்து வெறும் இதை ஒரு என்ன சொல்றது, இதுவும் ஒரு என்ன சொல்றது, சினிமா படமாக்கும் காட்சியாக பார்க்க போகிறார்களா இல்லை ஒரு பிரச்சனையாக அணுக போகிறார்களான்ட்டு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு இப்ப இருக்கிற முதல்வர் காரணம் சொல்ல முடியாது. ஆனா இனிமேல் இது மாதிரி போன்ற பிரச்சனைகளுக்கு அவர் என்ன விதத்தில் கையாள போகிறார், எந்த விதத்தில் அவர் வந்து பல விஷயங்களை வந்து அவர் தடுக்க போகிறார், அதற்கு அவர் எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் என்ன, முதல்ல அவர் அரசின் ஸ்திரத்தன்மை என்ன, இந்த அரசு வந்து பழைய அரசின் தொடர்ச்சியா இல்ல இது வந்து மாற்றமா, அதுதான் தமிழக மக்களுக்கு இது மாற்றமா ஏமாற்றமா என்று தீர்மானிக்கும். கடைசியா நான் சொல்லிக்க விரும்புறது,
நமது தொப்புள் கொடி உறவுகள், நமது சொந்தங்கள், அது இது நிறைய நம்ம பேசலாம். ஆமாம், அங்கே ஈழம் என்ற ஒரு பிரச்சனை வந்து தீராத பிரச்சனையாக இருக்கிறது. அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பது எல்லோரோட எண்ணமாக இருக்கிறது. 2009 மே மாதத்தில் நடந்த கட்டவிழ்க்கப்பட்ட இனவெறி தாக்குதல் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை, கண்டிக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் அந்த குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அங்கே கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு ஆதரவாக தமிழக அரசோ, பிற்காலத்தில் வந்த அப்போ இருந்த தமிழக அரசோ, பிற்காலத்தில் வந்த தமிழக அரசோ எந்த விதத்தில், உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வீடுகள் கட்டி கொடுத்துச்சு இதே அரசு. நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணாங்க. இங்க இருக்கிற அரசுகள் வந்து என்ன கை கொடுத்தது? ஈழம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அமைப்பல்ல. ஈழம் என்றால் அது ஒரு நிலப்பரப்பு, அதற்கென்று வரலாறுண்டு, அதில் மக்கள் அடக்கம். அது யாழ் தமிழர்களாகட்டும், வன்னி தமிழர்களாகட்டும், மட்டக்களப்பு தமிழர்களாகட்டும், இல்லை திருகோணமலை தமிழர்களாகட்டும், மன்னார் தமிழர்களாகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்றிணைந்தது தான் ஈழம். அந்த ஈழத்தை வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் ஒரு அமைப்பின் கண்ணோட்டத்திலிருந்து, இது கண்ணாடி, இதை எடுத்துட்டு நான் பார்த்தாலும் எனக்கு கண்ணு தெரியும். ஆனால் இந்த கண்ணை மூடிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டா, இது மாதிரி தவறுகளை தான் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக சதி செய்து முன்னாள் இந்திய பிரதமரை கொன்ற அமைப்பை அந்த அந்த அமைப்பின் கண்ணோட்டத்திலிருந்து ஈழத்தை அணுகாதீங்க. ஈழத்தை அணுகணும்னா ஈழத்தை தனி பிரச்சனையாகவும் அது மக்கள் சார்ந்த பிரச்சனையாகவும் நீங்க அணுகுங்க, தப்பில்லை. ஒரு குறிப்பிட்ட குற்றவாளி, ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட அமைப்பு, இன்னும் சொல்ல போனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு போராளி குழுக்களாக இருந்த மற்ற அமைப்புகளை கொன்று குவித்த ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு சீரி சபாரத்னத்தின் டெலோ, பத்மநாபாவின் EPRLF, பிளாட் முகுந்தன், இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? ஏன் அவங்க ஈழத்து போராளிகள் இல்லையா? அவங்க ஈழத்துக்காக உயிர் தியாகம் செய்யலையா? அந்த அமைப்பு அப்போ அந்த பிரச்சனையை வந்து இந்த அமைப்பின் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்காதீங்க, ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல இருந்து. அங்க நடந்தது வந்து இனப்படுகொலை, மாற்று கருத்தில்லை. அங்க அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்கான ஒரு தனி உரிமையும் அவங்களுக்கான தேவையும் இருக்கான்னா இருக்கு. அந்த இதுல இருந்து பாருங்க விஷயத்த, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சிந்திங்க. அவங்க உரிமைக்கு வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம ஒரு ஊன்றுகோலா இருக்க முடியும் அவங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு, அதை யோசிங்க. அதை விட்டு எது வந்து பேன் செய்யப்பட்ட அமைப்போ, தடை செய்யப்பட்ட அமைப்போ, எதை அதன் தலைவர் யார், இந்தியாவில் குற்றவாளி என்று கருதப்பட்ட ஒரு நபரோ, அப்கோர்ஸ் இன்னைக்கு உயிரோடு இல்லை அந்த நபர், அந்த நபரின் கண்ணோட்டத்திலிருந்தோ அந்த அமைப்பின் கண்ணோட்டத்திலிருந்தோ ஈழத்தை அணுகாதீங்கன்றது. ஈழம் என்பது, அந்த அமைப்பு என்பது வெறும் கண்ணாடி. அந்த கண்ணாடி இல்லைன்னா கூட கண்ணு தெரியும். ஸோ ஒழுங்காக அவங்க நார்மல் கண்ணு நல்லா ஒர்க் பண்ணுதுன்னா அந்த கண்ணுல இருந்து பாருங்க. ஏன் கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க? சில நேரத்தில் அந்த ஈழம் என்ற அமைப்புக்காக போராடின அந்த பர்டிகுலர் குழு வந்து பூத கண்ணாடி மாதிரி கூட இருக்கு, இருக்கிற பிரச்சனை கூட பெருசாக்கி காட்டிடுச்சு. இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பிரிவுகள், மட்டக்களப்பில் இருக்க தமிழர்கள் வந்து தனியாக பிரிஞ்சு முரளிதரன் கீழே போக போகிறதில்ல, இந்த அமைப்பு வந்து ஆட்கள் இல்லாமல் அவஸ்தைப்பட போகிறதில்ல, கடைசியில் இத்தனை லட்சம் பேர் வந்து கொல்லப்பட போவதும் இல்லை. அன்னைக்கு இருந்த இந்திய அரசு தவறு செய்ததா, தவறு செய்யலையா, அன்னைக்கு இருந்த மாநில அரசு தவறு செய்ததா, தவறு செய்யலையான்ற கேள்விக்கான பதில் வந்து மக்கள் கொடுத்து விட்டார்கள். அந்த யார் அன்னைக்கு வந்து தவறு செய்தார்களோ அவர்களே இன்னைக்கு வந்து அரசியல் தேவைகளுக்காக யாரிடம் கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று புரிந்து கொள்ளட்டும். கொள்கை முரண் கொண்ட நபர்களுடன் கூட்டணி வைக்கும் போது இது மாதிரி தர்ம சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். அது எந்த கட்சியாக இருந்தாலும், அது பாஜகவை கூட, அஜித் பவார் கூட கட்சி கூட கூட்டணி இருந்தால் என்சிபியை கேள்வி கேட்டு தானே, என்சிபி வந்து ஒழுங்கா நீங்களே தானே தப்பு சொன்னீங்க, அவங்கள நீங்களே தானே ஊழல் கட்சின்னு சொன்னீங்க, இப்பயும் வச்சுட்டு இருக்கீங்க தானே கேட்பாங்க. ஆட்சிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் தவறுகள் செய்தால் மக்கள் அதை எப்போதும் ரசிக்க மாட்டார்கள். அதே சமயத்தில்
இருக்கும் பல பிரச்சனைகள், குறிப்பிட்டு வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளை விட்டு இது போன்ற விஷயங்களில் உங்களோட கவனிப்பை அதிகம் செலுத்தினீங்கன்னா அது பாதுகாப்பை பலப்படுத்தாது, கட்டமைப்பை பலப்படுத்தாது, உங்களோட செல்வாக்கை அதிகப்படுத்தாது. ஆல்ரெடி ஒரு ஒரிஜினல் இருக்கும்போது டூப்ளிகேட் இருக்கிறதுக்குன்னு நாளைக்கு ஒரு கேள்வி வந்துடும். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் போன நேரத்தில் லேபர் நம்பர் இருந்ததுக்கு மிக்க நன்றி சார். ஜெயின். நன்றி ஜெயின்.